الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى وابن السبيل وقال أيضا والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலம் மிக ஒரு பயங்கரமான, பல கேள்விக்குறிகளை நமது மனதிலே ஏற்படுத்தக்கூடிய, அடுத்த நிமிடம் என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என்ற பல குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவு நிலைமை போகிறது என்றால், சக்கராத் வேதனைக்கு அடுத்த ஒரு வருத்தம்தான் ஒரு தாய் பிரசவிக்கின்ற நேரம். அப்படி சிரமப்பட்டு பிரசவித்த, பால் ஊட்டுகின்ற பருவத்தில் உள்ள தனது குழந்தையுடைய ஜனாசாவை அந்த பெற்றெடுத்த தாய்க்கு பார்க்க முடியாத காலம். கண்ணியமானவர்களே, மிக அன்பாக, பாசமாக பாலூட்டி வளர்த்த தாயுடைய ஜனாசாவை பிள்ளைக்கு பார்க்க முடியாத காலம். கணவனுக்கு மனைவியுடைய, மனைவிக்கு கணவனுடைய, சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய சகோதர சகோதரிகளுடைய என்று உறவுகளுடைய ஜனாசாவை பார்க்க முடியாத நிலைமை சில விஷமிகள், சில அநியாயக்காரனுடைய சதியால் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய நிலைமையை சற்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது, போக முடியுமான ஜனாசாக்களுக்கு கூட நாம் போகாமல் நமது பகையையும் குரோதத்தையும் காட்டி வாழ்ந்தால் நமக்கு எப்படிப்பட்ட முசீபத் இறங்கும்? இதனுடைய வினா, கருத்தாளமிக்க ஒரு வினா. கண்ணியமானவர்களே, மனிதன் தனித்து வாழ முடியாது. யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய எந்த விதமான சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை, யாருடனும் பேச மாட்டேன், யாரும் என்னுடன் பேச தேவையில்லை என்று ஒரு மனிதனால் வாழ முடியாது. ஒரு மூமின் மக்களோடு கலந்து வாழுகின்ற பொழுது அவர்களால் ஏற்படுகின்ற சிரமங்களை, தொந்தரவுகளை பொறுத்து வாழ்வார் என்றால்
மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்பவரை விட இவர் சிறந்தவர். ஹதீஸ். யாருடைய தொடர்பும் வேண்டாம். கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் நமக்கு இவ்வளவு சோதனைக்கு மேல் சோதனை, முசீபத்துக்கு மேல் முசீபத்து வருவதற்கு என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, கட்டிடத்தை கட்டினால் உள் சுவரைத்தான் முதலாவது அலங்கரிக்க வேண்டும், நிறம் தீட்ட வேண்டும், மொழுக வேண்டும், வெளியில் அலங்கரிப்பதல்ல. இன்று நம்முடைய நிலைமை எப்படி தெரியுமா? நம்முடைய சிலருடைய நிலைமை ஊருக்கெல்லாம் நல்லம், உலகத்துக்கெல்லாம் சேவை, எல்லோருடனும் சிரிப்பும் சலாமும் பேச்சும். ஆனால் ஊருலகத்துக்கு சலாம் சொல்கின்றவர் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு சலாம் சொல்லி எத்தனையோ வருடம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கடைசியாக மனைவிக்கு மனதால் சலாம் எப்பொழுது சொன்னேன்? சொந்த உம்மா அப்பாவோ சிரித்துக் கொண்டு அன்பாக மனசுல எந்த விதமான வைராக்கியம் இல்லாமல் சொந்த பெற்றோருக்கு சலாம் எப்பொழுது சொன்னேன்? பெருநாள் தினத்தில் கூட மஸ்ஜிதிலே எல்லாருக்கும் முசாபஹா, தேடி தேடி முசாபஹா. சொந்த நானாவும் தம்பியும் முசாபஹா செய்யவில்லை, சொந்த மாமாவும் மருமகனும் முசாபஹா செய்யவில்லை. ஒரே வீட்டுக்குள் ஒரே அறையில் இணைந்து வாழ்கின்ற கணவன் மனைவிக்கு பெருநாள் என்று முசாபஹா முஆனகா செய்வது மக்ரூஹ் என்றோ ஹராம் என்றோ யாராவது சொல்லி இருந்தால் கொஞ்சம் விளக்கம் கேட்டுக்கொள்ளுங்கள். இது இஸ்லாம். ஊருலகத்தோடு நல்லம், வீட்டுக்குள் பகை. ஊருலகத்தோடு சொக்கை பல்லும் விளங்கும் சிரிப்பார். வீட்டுக்குள் ஒன்றாக வாழ்கின்றவரோடு, ஒரே தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து வெளியாகியவரோடு, சின்ன குழந்தை பருவத்திலே ஒளித்து விளையாடி, ஓடிப்பிடித்து விளையாடி, கூட்டாஞ்சோறாக்கி விளையாடி, சின்ன பருவத்திலே நமக்கு புஷ் சைக்கிள் பழக்கி தந்த உறவு, சின்ன பருவத்தில் எத்தனையோ நமக்கு தன்னுடைய உடுத்திருந்த சாரத்தால் நம்முடைய மூக்கிலே வடிகின்ற கழிவை துடைத்து விட்ட சாச்சாவோடு, பெரியப்பாவோடு, மாமாவோடு உறவில்லை. இதுதான் கண்ணியமான நம்முடைய முசீபத்துக்கு காரணம். இப்பொழுது நான் பேச இருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். நான் எனக்கென்று பேசுவேன். சில விடயங்களை தெளிவாக உள்ளதை உள்ளபடி சொல்வேன். ஒவ்வொருவரும் பயான் கேட்கும் பொழுது நாம் திருந்தாததுக்கு என்ன காரணம்? இவ்வளவு பயான் கேட்டும் திருந்தாத கண்ணியமான உலகத்திலே சில நாடுகள் இன்னும் இருக்கின்றது. நம்முடைய இலங்கை சகோதரர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் கவனித்தால் விளங்கும். அவர்களுக்கு நேரடியாக ஒரு பயான் செய்வதற்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்கள் தொழில்நுட்பங்களின் ஊடாக நமது நாட்டிலிருந்து உலமாக்களை கொண்டு நேரலையிலே பயான் கேட்கிறார்கள். நமக்கு நேரடியாக பயான் கேட்டு கேட்டு இன்னும் மாற்றம் இல்லை என்றால் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், நாம் பயான் கேட்டு தெரிந்தாதற்கு ஒரே ஒரு காரணம். பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்ன தெரியுமா? கேட்கின்ற பயானை இது அவருக்கு, இது இவருக்கு இன்றைக்கு நல்லா கொடுத்தாரு, இவருக்கு இன்றைக்கு பயான் சும்மா நெருப்பு மாதிரி நல்லா பட்டு இருக்கும் இவருக்கு, எனக்கு என்ன பட்டது? பயானை எனக்கென்று கேளுங்கள். ஒரு பயான் போது வழியுள்ளாவாக மாறுவோம். சம்பிரதாயம் அல்ல ஹுத்பா, இது சம்பிரதாய பயான் அல்ல. இது டைம் டேபிள் போட்டு காலம் கடத்துகின்றதல்ல. இந்த ஹுத்பா இருக்கிறதே நமது முஸ்லிம் சமூகத்துடைய மிகப்பெரிய ஊடகம், மீடியா. ஏனைய மீடியாக்கள் சொல்வதோடு பொய்களையும் இட்டுக்கட்டுகளையும் இஸ்லாத்துக்கு எதிரான விடயங்களையும் பேசுகின்ற மீடியா அல்ல, உள்ளதை உள்ளபடி உண்மை சொல்லுகின்ற மீடியா. எனவே ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருக்கின்ற சிறியவர், பெரியவர், வாலிபர், வயோதிபர் எல்லோருக்கும் தேவையான உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு தேட்டம் இருக்குமோ அந்த விடயத்தை அல்லாஹ் என் மூலம் வெளிப்படுத்துவான். எனக்கு எந்த கட்டித்தனமும் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு சஹாபி புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர், அவருக்கு வுது தெரியாது, வுது செய்கின்ற முறை தெரியாது, வுதுவுடைய சிறப்புகள் தெரியாது. அவர் மஸ்ஜிதுக்குள் வரும் பொழுது நான் இன்று வுதுவை படிக்க வேண்டும், வுதுவுடைய சிறப்பை படிக்க வேண்டும்,
வுதுவை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார், மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சிலே அவர் வந்த பிறகு அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாயால் வுதுவுடைய சிறப்புகள் வெளியாகிறது. கேட்டதுக்கு ஏற்றவாறு வெளியாகும். கண்ணியமானவர்களே, உறவு முறை என்னுடைய முக்கியத்துவம், இதை சேர்ந்து வாழ்வதால் கிடைக்கின்ற பிரயோசனம், இதை முறிப்பதால் கிடைக்கின்ற விளைவுகள், ஆபத்துகள் என்ற தலைப்பில் நேரத்துக்கு ஏற்றவாறு சில விடயங்களை முன்வைப்பேன். உங்களுடைய விழிப்புணர்வு என்னுடைய உற்சாகத்தை பாதுகாக்கும், உங்களுடைய உறக்கம் எனக்கு உறக்கத்தை கொண்டு வரும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து ஆரம்பிக்கிறேன். கண்ணியமானவர்களே, உறவு முறைக்கு அரபியில் என்ன சொல்வது? அர் ரஹீம். யார் வைத்த பெயர்? ரஹ்மான் வைத்த பெயர். படைப்பினங்களை படைத்தவுடன் உறவு முறை அல்லாஹ்வுடன் ஒரு எக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறது. உறவு முறை பேசியது. உறவு முறை அது கண்ணியமானவர்களை பின்னி பிணைந்த ஒரு மாமிச துண்டு என்று வர்ணித்தார்கள். ஒன்று கொண்டு கலட்ட முடியாத தொடர்புள்ள ஒரு பகுதி. அது அல்லாஹ்விடம் பேசியது. யா அல்லாஹ், ஹாதா மகாமுல் ஆயிதி பிக். இது உன்னிடம் பாதுகாப்பு தேட வேண்டியவர், பாதுகாப்பு தேட வேண்டிய நேரம் அல்லவா? அல்லாஹ் சொன்னான், ஆம், உன்னிடத்திலே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக் கொள்கிறேன். உறவு முறை பேசுகிறது அல்லாஹ்விடம், படைத்த அல்லாஹ்விடம். அதுக்கெல்லாம் உருவம் கொடுத்திருந்தான், அந்த பேச வைத்தான். சொன்னதும் சில் மன் வசலனி வக்தாமன் அதானி. யா அல்லாஹ், என்னை நீ படைத்திருக்கிறாய், நான் ஒரு உறவு. என்னை யார் உலகத்திலே சேர்ந்து நடக்கிறார்களோ அவரை நீ சேர்ந்து நட. என்னை யார் துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நீயும் துண்டித்து விடு. அல்லாஹ் உடனே அந்த வேண்டுகோளை ஏற்று அல்லாஹ் சொன்னானாம், உறவு முறை ரஹீம். ரஹீம யர்ஹமு, அதுல இருந்த ரஹ்மான் என்ற வார்த்தை, ரஹீம் என்ற வார்த்தை மூளைச்சொல் ரஹீம. நான் உறவு முறைக்கு ஷக்கத்து லஹு இஸ்மன் மின் இஸ்மி, என்னுடைய பெயரில் இருந்து அதற்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், ரஹ்மான் நான் அந்த மூளைச் சொல்லிலிருந்தே பெயர் வைத்திருக்கிறேன். எனவே இதை யார் சேர்ந்து நடப்பார்களோ அவர்களை நானும் சேர்த்துக் கொள்வேன், யார் அதை வெட்டுவார்களோ நானும் துண்டிப்பேன். துண்டிப்பது எப்படிப்பட்ட துண்டிப்பென்று குர்ஆனில் இருக்கின்ற ஆயத்துக்களை நான் ஓதி விளங்கப்படுத்துவேன். அல்லாஹ் நம்மை வெட்டி விட்டால் யாராலும் ஒட்ட முடியாது. கண்ணியமானவர்களே, எனவே பாசம், அன்பு, கருணை என்ற சொல்லிலிருந்து அளவற்ற அருளாளன் என்று சொல்கிறோமே, அந்த வார்த்தையிலிருந்து வைக்கப்பட்ட பெயர் தான் அரபியிலே உறவு முறை, இரத்த பந்தம். இது ஒரு விடயம். கியாமத்து நாளிலே டியூட்டி அங்கு மாத்திரமல்ல, அந்த உறவு முறைக்கு உருவம் கொடுக்கப்படும். பேச்சு பிலிசானின் ஜலிக், தட்ட தெளிவான நாவால் பேசும், தட்ட தெளிவாக பேசுமாம் உறவு முறை. சிராத்துல் முஸ்தகீம், அந்த பாலம், சிராத் என்றால் பாலம், நேரான பாலம். அங்கு மக்கள் எல்லாம் கடக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு உறவு முறை ஒரு துஆவையும் ஒரு பத்வாவையும் செய்து கொண்டிருக்கும். உறவு முறை கண்ணியமானவர்களே, அதனுடைய துஆவுக்கு நாம் ஆளாகினால் சிராத்தை கடப்போம், பத்வாவுக்கு ஆளாகினால் கீழே விழுவோம், நரகம் தான் கீழே இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. மன் வசலனி வசலஹுல்லாஹ் வமன் கதானி கதாஹுல்லாஹ். இதான் அந்த துஆ. என்னை சேர்ந்தவன், உலகத்திலே என்னை வாழும் பொழுது உறவுகளோடு சேர்ந்து நடந்தவனை அல்லாஹ் சேர்க்கட்டும், என்னை துண்டித்து நடந்தவனை அல்லாஹ் துண்டிக்கட்டும். துஆ பத்வா, இதுதான் அவருடைய டியூட்டி. கண்ணியமணி, உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் எப்போ சொல்லிவிட்டான். இது ஒரு முறை. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ரஹ்மத்துக்கு எதிர்கருத்து என்ன? ரஹ்மத் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து லஅனத், சாபம். லஅனத் சொல்லுவோம், லானசேர் சபிக்கிறது. அருள், சாபம். கண்ணியமானவர்களே, குர்ஆன், நான் ஒரு சூராவுடைய, ஏராளமாக இருக்கிறது, ஒரு சூராவுடைய நம்பரை சொல்கிறேன். அந்த ஆயத்துக்களை நான் என்ற அளவு இப்பொழுது விளங்கப்படுத்துவேன், நேரம் இடம் கொடுக்கின்ற அளவுக்கு. நீங்கள் அதை உலமாக்களிடம் படிக்க வேண்டும். சூரத்துர் ராதுடைய, சூரத்துர் ராத் அதனுடைய, அதாவது 13வது ஜுசுவிலே வருகிறது. சூரத்துர் ராதுடைய 10
19வது ஆயத்து தொடக்கம் 26வது ஆயத்து வரை முதலாவது நீங்கள் தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து வாசித்து பாருங்கள். பெரும்பாலும் கஷ்டப்பட்டு விளங்குகின்ற வார்த்தைகள் அங்கே இல்லை. அதற்கு பின்னால் உலமாக்களிடம் அவருடைய விளக்கத்தை கேட்டு படியுங்கள். சூரத்து ராத் 19வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் சொல்கின்ற அந்த வசனங்களுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? புத்திசாலிகள் என்றால் யார் என்று நாம் நினைக்கிறோம். புத்திசாலி யார்? யாருக்கு கொடுக்காமல் பதுக்கி வைப்பவர், செலவழிக்காமல் சேர்த்து வைப்பவர். எப்படி ஜக்காத்து கடமை என்றாலும் ஏதாவது ட்ரிக்ஸ்களை கையாண்டு ஜக்காத் கொடுக்காமல் தப்பிப்பது, ஏதாவது சமூக சேவை தேவைப்படும் எப்படி எஸ்கேப் ஆகுவது, எப்படி பணம் இருந்தாலும் பணம் இல்லை என்று நடிப்பது, பணம் இருந்தாலும் நான் ஏழை என்று மக்களுக்கு காட்டுவது. எல்லோரும் உதவி தேடி விடுவார்கள். நானும் தேவை உள்ளவர் தான். ஒழுங்காக உடுப்பதும் இல்லை, ஒழுங்காக வாழ்வதும் இல்லை, ஒழுங்காக சாப்பிடுவதும் இல்லை. இதுவல்ல புத்திசாலித்தனம். இன்னமா யததக்கர் உலுல் அல்பாப். அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லுகிறான், புத்திசாலிகள் தான் புத்துணர்ச்சி பெறுவார்கள். லுப் என்றால் நல்ல விவேகத்தன்மை உள்ளவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய அடையாளங்களை சொல்லுகின்ற வருவார் அல்லாஹ். அல்லது யூஃபூன பிஅஹ்தில்லாஹி வலா யன்குதுன மீசான். அவர்கள் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். புத்திசாலிகள் யார் என்று அவரை விளக்கணும். அதில் அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல் வயக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன ஸூஅல் ஹிசாப். அவர்கள் அல்லாஹ் சேர்ந்து நடக்குமாறு ஏவிய விடயங்களை சேருவார்கள். உறவுமுறை யார் யாரோடு சேர்ந்து ஒற்றுமையாக பகை இல்லாமல் வாழ வேண்டுமோ அவர்களோடு சேர்ந்து நடப்பார்கள். உறவு முறையை பேணுவார்கள். தன்னுடைய ரப்பை பயப்படுவார்கள். உறவு முறையை துண்டித்தால் அல்லாஹ் ஒதுக்கி விடுவானே என்ற பயம், நரகத்திலே போட்டு விடுவானே என்ற பயம். தீய கேள்வி கணக்கை பயப்படுவார்கள். தீய கேள்வி கணக்கு, மோசமான பயங்கரமான கேள்வி கணக்கை பயப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, வல்லதீன ஸபரு பித்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சபர், பொறுமை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மக்களோடு சேர்ந்து வாழும் பொழுது, உறவுகளோடு சேர்ந்து வாழும் பொழுது சில அசௌகரியங்கள் வரும். நாம் சேர்ந்து வாழ்வோம், அவர்கள் துண்டிப்பார்கள். நாம் ஒற்றுமையாக இருப்போம், அவர்கள் வேற்றுமையை காட்டுவார்கள். நாம் நம்முடைய வெறுப்பை காட்டுவோம், அவர்களுடைய வெறுப்பை காட்டுவார்கள். சபர், பொறுமை. இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், அல்லாஹ்வுக்காக பொறுமை, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பொறுமை. வஅகாமுஸ் ஸலாத், தொழுகையிலும் பேணுதல், உறவு முறையிலும் பேணுதல், தொழுகையிலும் பேணுதல். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், தனக்கு அல்லாஹ் அளித்த ரிஸ்கிலிருந்து செலவழிப்பார்கள், வாரி வழங்குவார்கள். உறவினர்களுக்கு, பக்கத்து வீட்டாருக்கு, ஊராருக்கு, உலகத்தாருக்கு, சிரமப்படுபவர்களுக்கு செலவழிப்பார்கள். சிர்ரவ அலானியா, ரகசியமாக பரகசியமாக. வயத்ரவுன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ, எப்பொழுதுமே தீயது செய்தால் யாராவது இவர்கள் நலவுதான் செய்வார்கள். யாராவது ஏசினால் மன்னிப்பார்கள், அடித்தால் மன்னிப்பார்கள், குறை பேசினால் மன்னிப்பார்கள். மற்றவர்கள் செய்கின்ற தீயதுக்கு இவர்களிடமிருந்து நலவுதான் வெளியாகும். அவர்களிடமிருந்து நெகட்டிவ் வெளியாகும் போது இவர்களிடமிருந்து பாசிட்டிவ் தான் வெளியாகும். அவர்களிடமிருந்து நெருப்பு போன்ற பாதகமான தன்மை வெளியாகும் பொழுது இவர்களிடமிருந்து தண்ணீர் போன்ற குளிரான தன்மை வெளியாகும். உலாயிக லஹும் உக்பத்தார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு சிறந்த அழகான நல்ல முடிவு இருக்கிற சொர்க்கம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த். பாருங்கள் ஆயத்தை. நல்ல முடிவு என்று சொன்னேன், சொர்க்கம் என்று சொன்னேன். அடுத்த ஆயத், யார் உறவு முறை அந்த உக்பத்தார் ஜன்னாத்து அதன் யதுகுலுனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம் வல் மலாயிகத்து யதுகுலுன மின் குல்லி பாப். சாராம்சம், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அந்த சொர்க்கத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சொர்க்கத்தில் அவர்களுடைய பெற்றோர்களிலிருந்தும் நல்லவர்கள், அவருடைய குடும்பத்தில் நல்லவர்கள், பரம்பரை நல்லவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். மலக்குமார்கள் அவர்களுக்குள்ளே அடிக்கடி வந்து சென்று சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஆயத்து முடிந்து உறவு முறையை துண்டித்து வாழ்பவர்கள். கண்ணியமானவர்களை, சாதாரண விடயம் அல்ல. ரஹ்மத், ரஹ்மான், ரஹ்மத்திலிருந்து வைக்கப்பட்ட பெயர். அதை முறிக்கும் பொழுது ரஹ்மத்துடைய எதிர்கருத்து லானத். உலாயிக லஹுமுல் லஅனா, உறவு முறையை துண்டித்து வாழ்பவருக்கு சாபம் உண்டாகட்டும். சேர்ந்தால் ரஹ்மத், முறித்தால் சாபம். அல்லாஹ்வுடைய சாபம்
நரகத்துக்குரிய டிக்கெட், ரஹ்மத் சொர்க்கத்துக்குரிய டிக்கெட். எந்த டிக்கெட் நம்முடைய கையில் இருக்கிறது? எந்த டிக்கெட்டை புக் பண்ணி இருக்கிறோம்? சிந்திப்போம். அங்க உக்குபத்தார் நல்ல முடிவு, அழகான தங்குமிடம். சூஉத்தார் தீய தங்குமிடம். உக்குபத்தார் என்றால் சுவர்க்கம், சூஉத்தார் என்றால் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நரகம். எனவே தெளிவாக சொல்லிவிட்டேன், குர்ஆனிலிருந்து சொல்லிவிட்டேன், குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டி சொல்லிவிட்டேன். உறவு முறையை சேர்ந்தால் சுவர்க்கம், துண்டித்தால் நரகம். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நானே பயப்பட வேண்டும் சொல்வதற்கு. இது ஒரு விடயம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஆயத்துக்களை மாத்திரம் ஓதினால் எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே இந்த சொல்லப்பட்ட ஆயத்துக்களை படியுங்கள். மேலே சொல்லப்பட்ட ராஜுடைய 19 தொடக்கம் 26 வரைக்கும் அதனுடைய சாராம்சத்தை முடியும் அளவு நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது ஹதீஸ். ஹதீஸ் கண்ணியமானவர்களே, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியா, தெளிவான ஹதீஸ். உள்ளச்சத்தோடு உணர்வு பூர்வமாக இந்த ஹதீஸுக்கு நான் ஆளாக மாட்டேன். ஆளாக இருந்தால் இன்று ஜும்மாவுக்கு பின்னால் இந்த ஹதீஸுக்கு நான் ஆளாக இருந்தால் வெளியாகுவேன் என்ற வைராக்கியத்தோடு கேளுங்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்தியா, உறவு முறையை வெட்டி துண்டித்து ஒதுக்கி நடப்பவன் சொர்க்கம் போக மாட்டான். என்னுடைய கருத்து அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து. மக்காவிலே முழுக்க முழுக்க நபி அவர்களுக்கு ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டது யார்? உஹதிலே பல்லை உடைத்தது யார்? நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படியான வார்த்தை. பைத்தியக்காரன் என்று சொன்னது யார்? மடையன் என்று சொன்னது யார்? அல்லாஹ் ஒருவன். மக்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு வாழுங்கள், பாவங்களை விடுங்கள் என்று புத்திமதி சொல்லிக் கொண்டு நபி அவர்கள் போகின்ற பொழுது அதே பாதையில் அடுத்த எட்டில் நபி அவர்களை பற்றி பின்னால் குறை கூறிக்கொண்டு, நம்முடைய பாசையிலே, உங்களுடைய பாசை எப்படி தெரியாது, பலாய் கலகிக் கொண்டு நபி அவர்களை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு அதே பாதையில் அடுத்த கணம் இவன் மடையன், இவன் என்னுடைய நானாவுடைய மகன்தான், இவன் என்னுடைய உறவுக்காரன் தான், இவன் என்னுடைய தலை குழப்பம், இவனுக்கு மூளை கோளாறு, இவன் பைத்தியகாரன் என்று கூடவே பின்னால் சொல்லிக் கொண்டு போனவர் யார் தெரியுமா? ஒரு இரத்த உறவு, அபூ லஹப், நபியுடைய சிறிய தந்தை. கண்ணியமானவர்களே, முட்டிக்கொண்டே இருந்தார். இப்பொழுது இந்த சம்பவத்தை ஒரு ஹதீஸோடு இணைக்கப் போகிறேன், கவனமாக கேளுங்கள். நபி அவர்கள் அவருக்கு பதில் சொல்லவில்லை, காரியத்தில் கண்ணாக இருந்தார்கள். யார் எதிர்த்தாலும், யார் கேவலப்படுத்தினாலும், யார் விமர்சித்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிறைவேற்றுவேன், தீனின்படிதான் வாழ்வேன், அல்லாஹ் சொல்வதைத்தான் செய்வேன். நபி அவர்கள் அவருக்கு பத்துவா செய்யவில்லை. இந்த எதற்கெடுத்தாலும் பத்துவா, எதற்கெடுத்தாலும் பத்துவா. கண்ணியமான ஒரு மூமின் லஆனாக இருக்க மாட்டான், பிறரை சபிக்கின்றவராக இருக்க மாட்டான், பிறருக்கு திட்டுகின்றவராக ஒரு மூமின் இருக்க மாட்டார் என்றால் மறுக்கருத்து என்ன தெரியுமா? ஒரு முனாஃபிக்கு தான் பதுவா செய்வார். எடுத்ததுக்கெல்லாம் பதுவா, எடுத்ததுக்கெல்லாம் சாபம். பிள்ளைகள் விளங்குவதில்லை, கணவன் விளங்குவதில்லை, மனைவி விளங்குவதில்லை, பெற்றோர் விளங்குவதில்லை, சகோதரர்கள் விளங்குவதில்லை, பத்துவா. நபிகள் அவருக்கு பத்துவா செய்யவில்லை, கணக்கெடுக்காமல் போனார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வே சபித்தான். தப்பத் யதா சூராவிலே அவனும் நாசமாகட்டும், அபூ லஹப் இரண்டு கரங்களும் நாசமாகட்டும், அவனும் நாசம். தப்பென்றால் அழிந்து அட்ரஸ் இல்லாமல் போவது. ஹதீஸோடு நிற்கிறேன். ஒரு சஹாபி வந்தார், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து நபியோட சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள், என்னை கணக்கெடுப்பதில்லை, அவர்களுக்கு நான் உபகாரம் செய்கிறேன், அளவு செய்கிறேன், ஒத்தாசை புரிகிறேன், அவர்கள் எனக்கு அநியாயம் தான் செய்கிறார்கள். நான் அவர்களோடு பொறுமையாக போகிறேன், சகிப்புத்தன்மையோடு போகிறேன், விட்டு கொடுத்து போகிறேன், அவர்கள் என்னோடு மடத்தனமாகத்தான் நடக்கிறார்கள். என்ன விளக்கம் இதுக்கு? யார் சொல்லுதா? நான் இப்படியே போவதா அல்லது துண்டிக்கவா? இதுதான் கேள்வி. அவர் தெளிவாக கேட்கவில்லை. நான் குடும்பத்தை விட்டு விடவா, நானும் ஒதுங்கி விடவா? உள்நோக்கம் அதுதான், அந்த பாணி அதுதான். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்த கமா குல்த், லைன் குன்த கமா குல்த். கனிமணி, இது போன்றவர்கள் நம்மிடம் இருப்பார்கள், நம்முடைய குடும்பங்களில் இருப்பார்கள். நாம் எவ்வளவு சிரித்தாலும் அவர்கள் சிரிக்க மாட்டார்கள், சலாம் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டார்கள்,
கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் தர மாட்டார்கள். அவர்களுடைய அவசரத்துக்கு நாங்கள் உதவி செய்திருப்போம், நம்முடைய அவசரத்துக்கு அவர்கள் ஏற்று பார்க்க மாட்டார்கள். இப்படி சிலரை அல்லாஹ் வைத்திருப்பது நம்முடைய இஹ்லாஸ், மன தூய்மையை பாதுகாக்க. சொன்னார்கள் நபி அவர்கள், சகோதரரே, நீங்கள் சொல்வது போன்று நடந்தால் அவர்களுடைய வாய்க்குள் வயிற்றுக்குள் அவர்களுக்கு மேலால் நீங்கள் சுடு சாம்பலை கொட்டுவதற்கு சமம். என்ன தெரியுமா? நீங்கள் உபகாரம் செய்து ஒற்றுமையாக சேர்ந்து வாழும் காலம் எல்லாம் அவர்களுக்குத்தான் நஷ்டம். உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு வஹீர், ஒரு சப்போர்ட்டர், ஒரு ஹெல்பர் மலக்கு உங்களுக்கு, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். இங்க அபூ லஹப் உறவினர், உறவுக்காரர், நபியவர்களை ஒதுக்கி பேசினார், கேவலப்படுத்தி பேசினார், நபியவர்களை விமர்சித்து தெரிந்தார். அல்லாஹ் உதவி செய்தான். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வே சபித்த ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ் சாபமிட்டு ஆயத்தை இறக்கினான். ஒரு சூறாவே அவனுடைய பெயரில் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்றால், உறவு முறைக்கு அநியாயம் செய்தாலும் தண்டனை வரும், சேர்ந்திருந்தாலும் அருள் வரும். கண்ணியமானவர்களே, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூத மத குருவாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். சொன்னார்கள், மதீனாவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் பல விடயங்களை கேள்விப்பட்டு எப்படி என்று பார்ப்போம் என்று போனேன். யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். இஸ்லாத்துக்கு வர முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து விட்டார்களாம். மக்கள் படையெடுத்து போனார்கள் வரவேற்க பார்க்க. நானும் போனேன். போய் பார்த்து கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், பொய்யர் என்று, பொய் பேசுகிறார் என்று கேள்விப்பட்டிருந்தேன். கேள்விப்பட்டதை உண்மையிலே அப்படித்தான் என்று பார்க்க வந்திருக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்தவுடன் விளங்கிக் கொண்டேன், இது பொய்யருடைய முகம் அல்ல, பொய் பேசுகின்றவருடைய முகம் அல்ல, ஒளிமயமான முகம், பிரகாசமான முகம், சந்திரன் போன்ற முகம். அவருடைய வாயால் முதலாவது கேட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? யூத மதகுரு, யூத மதகுரு சொல்கின்ற ஹதீஸ். பின்னர் இஸ்லாத்துக்கு வந்தார். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது முஸ்லிம், சம்பவத்தை கேட்கின்ற பொழுது முஸ்லிம் அல்ல. அஃஷு ஸலாம், சலாத்தை பரப்புங்கள். யாருக்கும் சலாம். கண்டவர் முஸ்லிமா? சலாம், சலாத்தை பரவலாக சொல்லுங்கள். ஏழை பணக்காரர், படித்தவர் பாமரர், நண்பர் அன்பர் வெறுப்புக்குரியவர், யாருக்கும் சலாமே ஒரு மன்னிப்பு கேட்கின்ற வார்த்தை, மன்னிப்பு கொடுக்கின்ற வார்த்தை, சாந்தி சமாதானம். அத்திமுத்தாம், உணவளியுங்கள். சில ஹதீஸ்களில் முதலாவது அத்திமுத்தாம், உணவளியுங்கள், விருந்து பிரசாரம் செய்யுங்கள், பசியாருடைய பசியை போக்குங்கள். அஃஷு ஸலாம். அதே போன்று சிலுல் அர்ஹாம். யூத மதகுரு நபியவர்களோட முதலாவது படித்த விடயம் உறவினர்களை சேர்ந்திடுங்கள். இத்தனைக்கும் நபியவர்கள் சொல்கின்ற கட்டம் எப்படி தெரியுமா? நபியவர்களுடைய உறவுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நபியவர்களை ஒதுக்கிய நிலைமை, ஒதுக்கிய காலம். உறவினர்களை சேர்ந்திடுங்கள். இதைத்தான் நான் கேட்டேன். இரவில் தொழுங்கள், நின்று வணங்குங்கள், தஹஜ்ஜுத் தொழுங்கள். மக்கள் தூங்குகின்ற நேரம் நீங்கள் எழுந்து தொழுங்கள், சுவர்க்கத்துக்கு நிம்மதியாக போவீர்கள். கனிமணி இபாதத்தோடு இணைந்திருக்கிறது. இப்பொழுது வருகிறேன். பல இபாதத்துகளை செய்கிறோம். பூனையை கட்டி போட்ட நிகழ்வு பயங்கரமான நிகழ்வு. வணக்கசாலி பெண்மணி பூனையை கட்டி போட்டார், தீனி கொடுக்கவில்லை. பூனையோடு உள்ள உறவில் துண்டிப்பு. பூனையோடு உறவை சரியாக பேணாததால் என்ன முடிவு? இபாதத்தாளி, தொழுகையாளி, தஹஜ்ஜுதில் ஆரம்பித்து வித்திர் வரை. தஹஜ்ஜுத் முதலாவது தூங்கி எழுந்தவுடன் முதல் தொழுகை, தூங்க முன்னால் இறுதி தொழுகை வித்தர். பறந்து வேண்டுமா, சுன்னத்து வேண்டுமா, குர்ஆன் திலாவத் வேண்டுமா, திங்கள் வியாழன் நோன்பு வேண்டுமா, பிறை 13, 14, 15 நோன்பு வேண்டுமா, தாசுவா ஆஷூரா நோன்பு வேண்டுமா, அரபா நோன்பு வேண்டுமா, ஹஜ் வேண்டுமா, உம்ரா வேண்டுமா? அள்ளி கட்டியவர். ஆனால் பூனையை கட்டி போட்டு தீனி கொடுக்காததினால்,
பசிக்கின்ற பூனைக்கு உணவளிக்காதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணை நரகத்தில் கண்டேன். சொந்த பெற்றோரை துண்டித்து சொர்க்கம் போக முடியுமா? சொந்த நானா தம்பியை துண்டித்து சொர்க்கம் போக முடியுமா? சொந்த மாமா மருமகனை துண்டித்து சொர்க்கம் போக முடியுமா? சொந்த அப்பாவை உம்மம்மாவை வாப்பம்மாவை என்ன சாச்சா பெரியம்மா மாமா மச்சானை துண்டித்து சொர்க்கம் போக முடியுமா? பெண்கள் சகோதரியை மைனியை மாமியை துண்டித்து ஒதுக்கி சொர்க்கம் போக முடியுமா? பூனையோடு உறவை துண்டித்ததனால் வணக்கசாலி பெண்ணை நரகத்தில் கண்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயறிவுள்ள பூனையுடைய உறவை துண்டித்ததனால் நரகம். ஆறறிவுள்ள நமது இரத்த பந்தங்களோடு பேசாமல் சிரிக்காமல் வீட்டு வாசலை மிதிக்காமல் மௌத் ஹயாத் என்ற திருமணத்துக்கும் அழைப்பு கொடுக்காமல், அழைப்பு கொடுத்தாலும் போகாமல், ஜனாசாக்களை பார்க்க போகாமல், நோயாளிகளை பார்க்க போகாமல், தஹஜ்ஜுத் பயனளிக்குமா? ஹஜ் பயனளிக்குமா? உம்ரா பயனளிக்குமா? ஜீரோ. மின்பரில் தெளிவாக சொல்கிறேன், 0. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, வைராக்கியத்தை விடுவோம், வஞ்சகத்தை விடுவோம். மக்காவிலே செய்யாத அநியாயமா? முன்னின்றவர்கள் உறவுகள் குறைஷிகள் எல்லா அநியாயங்களுக்கும் எந்த அளவு கை வைத்தார்கள்? எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பரிசுத்தமான மனைவி உம்மஹாத்துல் மூமினீன்களிலே கண்ணியமான ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஈமா உலகத்திலே தலை சிறந்த ஈமான்தாரியுடைய மகள், கேவலமான ஒரு பாவத்தை செய்ததாக நயவஞ்சகர்களுடைய யூதர்களுடைய சதித்திட்டத்தில் சில முஸ்லிம்களும் அகப்பட்டார்கள். சில உறவுகளும் பழிக்கு பழி பேசினார்கள், பழி சுமத்தி. மதீனா சென்று மக்காவுடைய வெற்றி கிடைத்தவுடன் பழி வாங்கினார்களா? பழி வாங்கினார்களா? ஒதுக்கினார்களா? தண்டித்தார்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை நினைத்து பார்த்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்வு படிப்பினை என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சின்ன வயதில் கிணற்றுக்குள் போட்டது யார்? உடன் பிறந்தவர்கள் செய்தார்கள் தவறு. யூசுப் அழிய வேண்டும், ஒழிய வேண்டும், முகவரி இல்லாமல் போக வேண்டும். பலஸ்தீனிலே கிணற்றில் போடப்பட்டவர்கள் மிஸ்ரிலே நிதி அமைச்சராக இருக்கிறார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களை அநியாயம் செய்தவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் உயர்த்துவான். அநியாயம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டு திருந்தாவிட்டால் யாருக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களிடத்திலே தேவையுற வைப்பான். எந்த கையால் கிணற்றிலே போட்டார்களோ அந்த கையை நீட்டி நிற்கிறார்கள், ஏதாவது உதவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்து அடையாளம் தெரியும், மன்னித்தார்கள். லா தஸ்ரீப அலைக்கும், அவர்களும் பிறகு விலகிக் கொண்டார்கள், மன்னித்தார்கள். நபி அவர்கள் செய்த அநியாயங்களை முழுக்க முழுக்க குடும்பத்தார்கள். உங்களை நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார்களோ அதுபோன்று உங்களை மன்னிக்கிறேன். மன்னிப்போம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்வி. ஒரு கடதாசியை கையில் தந்து, ஒரு பேனையும் தந்து, ஒரு பரீட்சை. இப்பொழுது கற்பனையில் அந்த பரீட்சை எழுதுங்கள். கற்பனையில் அந்த பரீட்சை எழுதுங்கள். உலகத்திலே உங்களுக்கு மிகவும் வெறுப்பான 10 பேருடைய பெயர். உண்மையான மனசோடு எழுதுங்கள். கண்ணுக்கும் காட்ட முடியாது, எனக்கு கண்ணாலே காட்டலாம். அப்படியான 10 பேருடைய பெயரை எழுத சொன்னால் உங்களுடைய மனதை தட்டி கேளுங்கள். அதில் 10 பேரும் சில வேளை 8 பேர் 9 பேர் இரத்த பந்தங்களுடைய பெயர் வருமா இல்லையா? உலகத்தில் எனக்கு பிடிக்காத 10 பேர். சில வேளை பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய பெயர் வரும், சில வேளை கணவனுக்கு மனைவியுடைய பெயர் தான் நம்பர் 1 வரும். கேள்வியை வாசிக்க முன்னரே சில கேள்விகளுக்கு பதில் எழுதுவோமே, அப்படி முதலாவது மனைவியுடைய பெயரை எழுதுவோம், மனைவி கணவனுடைய பெயர் எழுதுவோம். அவ்வளவு வெறுப்போடு வாழ்கிறோம். 10 பேருடைய பெயரை இப்பொழுது கற்பனையில் எழுதுங்கள். உறுதியாக சொல்ல முடியும், பெரும்பாலும் 10 பேர் முஸ்லிம்கள் தான்.
அந்த முஸ்லிம்களில் 8 பேர் உறவுக்காரர்கள், அந்த 8 பேரில் 5 பேர் கூட பிறந்தவர்கள். உண்மையா பொய்யா? கற்பனையில் 10 பேரை எழுதி பாருங்கள். எங்கு இருக்கிறோம்? எங்கு போய்கொண்டிருக்கிறோம்? திருந்துவோம். பட்டியலை அழிப்போம். வஞ்சக பட்டியலை அழிப்போம். குரோத பட்டியலை அழிப்போம். இந்த குரோதமும் வஞ்சகமும் பகையும் நம்முடைய லைலத்துல் கத்ருடைய குறிப்பான நேரத்தை கூட நபி அவர்களுக்கு மறக்கடித்தது. லைலத்துல் கத்ர் இன்ன நாள், இந்த தினம் தான் என்று நபி அவர்கள் சொல்ல வரும் பொழுது 2 பேருக்கிடையிலே வாக்குவாதம், மோதல், சண்டை. லைலத்துல் கத்ர் எப்பொழுதென்றே மறக்கடிக்கப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, பேசிக்கொண்டே போகலாம். பெரிய தலைப்பு. சேர்ந்து நடந்தால் என்ன நடக்கும்? ஒரே ஒரு ஹதீஸை சொல்கிறேன். 3 விடயங்கள் கொண்ட ஹதீஸ். இறுதிக்கட்டம். உறவுகளை சேர்ந்து நடந்தால் சொர்க்கம். சொல்லிவிட்டேன். 2 ஹதீஸுகளை இணைத்து 3 பிரயோசனம். மன் சர்ரஹு மன் அஹப்ப. ஹதீஸ் அப்படி ஆரம்பிக்கிறது. இன்று நமக்குரிய 2 பிரச்சனை தான் நம்முடைய பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. யாருடைய என்ன பிரச்சனை எடுத்து பார்த்தாலும் பொருளாதாரம். ஒன்று வட்டியில், ஒன்று கடனில், பொருளாதார நெருக்கடியில், வருமானம் இல்லை, தொழில் இல்லை, ஜொப் இல்லை. இல்லாவிட்டால் பணம் இருந்தால் உடலில் ஆரோக்கியம் இல்லை, நோய். இது 2 நம்முடைய பிரச்சனை. ஏன் உலகத்தில் அநியாயம் செய்கிறான் ஆட்சியாளன், அதிகாரத்தில் உள்ளவன்? அவனுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் செல்வத்துக்கும். கண்ணியமானே, பொருளாதார பிரச்சனையும் உடலியல் ரீதியான பிரச்சனையும் தீர வேண்டுமா? எங்க இருக்கிறது மருந்து? யாருக்கு? ஆயுளில் அபிவிருத்தி, பொருளாதாரத்தில் விஸ்தரிப்பு. பொருளாதார அபிவிருத்தியும் ஆயுளில் அபிவிருத்தியும் கிடைப்பது யாருக்கு விருப்பமோ. இன்னும் ஒரு ஹதீஸ், பஸ்ஸார் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ரிவாயத். யாருக்கு கெட்ட மௌத்து வராமல் பாதுகாக்கப்பட வேண்டுமோ, பாருங்கள், நல்ல மௌத்தாக வேண்டும், அழகா மௌத்தாக வேண்டும், கலிமாவோட மௌத்தாக வேண்டும் விரும்புகிறோம். பண்பாடுகள் அதற்கு தடை. யாருக்கு பொருளாதார அபிவிருத்தி, யாருக்கு ஆயுளில் அபிவிருத்தி, தீய மரணம், கெட்ட மௌத்து வராமல் யாருக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமோ. ஒரு ஹதீஸில் பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக வாழட்டும், இனபந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும். அடுத்த ஹதீஸிலே தக்வாவோடு வாழட்டும், இனபந்துக்களோடு சேர்ந்து நடக்கட்டும். 3 பிரயோசனம். நிம்மதியாக வாழ வேண்டும், பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், அழகான மௌத்து கிடைக்க வேண்டுமா? இப்பொழுது வைராக்கியம் அடைங்கள். இந்த ஜும்மா தொழுகைக்கு பின்னால் இந்த சபையிலே என்னுடைய உறவுகளில் யார் யாரோடு நான் பகையோ முசாபகா செய்வேன், மன்னிப்பு கேட்பேன், மன்னிப்பு கொடுப்பேன். செய்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கை நம்புங்கள். 3 கிடைக்கும். 3 in 1. 3 in 1 என்று சொல்லுவோம். 1க்குள் 3. பொருளாதார அபிவிருத்தி. இன்று எதனை பிரச்சனை? தொழில் இல்லை, வருமானம் இல்லை. கண்ணியமானது. ஆரோக்கிய பிரச்சனை, நோய் நம்பலம், நல்ல மௌத்து. 3ம் வேண்டுமா? முசாபகா செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், மன்னிப்பு கொடுங்கள், ஒற்றுமை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ் தருவான். இறுதியாக கண்ணியமானவர்களே, முடிக்கின்ற நேரம். பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறோம். பிப்ரவரியில் எந்த திகதி ஞாபகம் இல்லாவிட்டாலும் 14ஆம் திகதி அநேக மாணவர்களுக்கு ஞாபகம். பிப்ரவரி என்றாலே 14. மிக பயங்கரமான, மிக நம்மை குழிக்குள் தள்ளக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லப் போகிறேன். 2 பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்ற நாள். கவனமாக கேளுங்கள், உணர்வுபூர்வமாக கேளுங்கள். 2 பெயர்கள், லவர்ஸ் டே, வேலண்டைன் டே. கண்ணியமானவர்களே, லவர்ஸ் டே தெரியும் கருத்து. வேலண்டைன் என்ன? வேலண்டைன் என்றால் என்ன? பெரியவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். 300ஆம் நூற்றாண்டிலே, 300ஆம் கிறிஸ்துவுக்கு பின் ஒருவர் வாழ்ந்தார். அவருடைய பெயர் தான் வேலண்டைன். பெயர் வேலண்டைன். அவர் ஒரு
கிறிஸ்தவ ஃபாதர். அந்த காலத்திலே அரசன், அவர் இருந்த அந்த ரோம் நாட்டிலே வாழ்ந்தவர். அந்த அரசர் கட்டளையிட்டிருந்தான், வாலிபர்கள் எல்லோரும் திருமணத்தில் ஈடுபடக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது, அவர்கள் போரில் ஈடுபட வேண்டும். திருமண தொடர்பு இருந்தால் போருக்கு போவதற்கு மனைவி என்று, பிள்ளை என்று, குடும்பம் என்று வந்துவிட்டால் போருக்கு போகாமல் பின்னாகுவார்கள், தடை உத்தரவு. இந்த நேரத்திலே 2 பேர் விரும்பியவர்கள், தான் இணைய வேண்டும் என்று தொடர்பு வைத்திருந்தவர்கள், எங்கு ஓடுவது, எங்கு ஓடிப்போய் திருமணம் செய்வது, எங்கு ஒளிந்து போய் திருமணம் செய்வது, எங்கு ஒளிந்து நம்முடைய தேவையை நிறைவேற்றுவது என்று இருக்கின்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விபச்சாரத்துக்கு புரோக்கர் வேலை செய்தவர் தான் இவர். அந்த தினத்தை தான் இன்று கொண்டாடுகிறார்கள். அது என்ன தினம்? 14 என்பது என்ன தினம்? வாலிபர்களை ஒழித்தொழித்து திருமணம் முடித்துக் கொடுக்கிறார். தெளிவாக சொல்வதாக இருந்தால் விளங்க வேண்டும், காதல் ஜோடிகளை கைகோர்த்து விடுகிறார். குடும்பத்துடைய அனுசரணை இல்லாமல், பெற்றோருடைய அனுமதி இல்லாமல், குடும்பத்துடைய அங்கீகாரம் இல்லாமல், பெற்றோரை மீறி வாலிபர்களை திருட்டுத்தனமாக ஹராமான, எந்த மார்க்கத்திலும் இப்படியான திருமணம் ஹராம் தான், ஜோடி சேர்த்து விடுகிறார். பாவத்துக்கு ஒழித்து வைத்து உதவி செய்கிறார் என்று தெரிய வந்தவுடன் அவரை தூக்கிலிட்டு கொல்லப்பட்ட நாள் தான் 14 வரலாறு. அந்த திகதி அவன் கொல்லப்பட்டது பாவம் செய்கின்ற, விபச்சாரம் செய்கின்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் கொல்லப்பட்ட தினத்தை தான் நாம் கொண்டாடுகிறோம். அதை கொடுக்கின்ற அன்பளிப்பு யாருக்கு ஒப்பானது? மாற்று கலாச்சாரத்துக்கு ஒப்பானது. அந்த தினத்தை நாம் விசேடமாக ஞாபகம் படுத்தினால், அது கிப்டினூடாக இருக்கலாம், அது விஷ் பண்ணி வாழ்த்தி, எப்படி வாழ்த்தினாலும் கண்ணியமானே நமது நிலைமை தெரியும், நமது முஸ்லிம்களுடைய நிலைமை தெரியும். இந்த நேரத்தில் அந்த தினத்தையும் நாம் கொண்டாடுவோம் என்றால் இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்பதை நாம் கேள்விக்குறியாக்க வேண்டும். கொள்கையோடு சம்பந்தப்படுகிறது. அது பிற கலாச்சாரம், பாவத்துக்கு உதவி. அந்த கொள்கையிலே, அகீதாவிலே நாம் கீழே போகிறோம். எனவே நம்மையும் நம்முடைய வாலிபர்களையும் அல்லாஹ் இந்த பாவங்களை விட்டு பாதுகாப்பானாக. இதே போன்ற கனிமலை பேர்தே, இப்படியான தினங்களை விஷ் பண்ணுவது, மஹரம் இல்லாமல் விஷ் பண்ணுவது, ஆண்கள், இதெல்லாம் தடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. இந்த பழக்கங்களை நம்முடைய பிள்ளைகளிடமிருந்து இல்லாமலாக்க வேண்டும். எப்பொழுது மக்களுடைய நலவுகளை பேச வேண்டும். இறுதி அவர்கள் 2-3 நிமிடம் மிக முக்கியமான பற்றிமதி சொல்கிறேன். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பயங்கரமான ஹதீஸ். முடிக்கின்ற நேரம் ஒரு 2-3 நிமிடங்கள் எடுத்துக் கொள்கிறேன். அந்த ஹதீஸை ஒவ்வொருவரும் முடியுமாக இருந்தால் அது மொழிபெயர்ப்போடு எழுதி உங்களுடைய பேசிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதை கண்ணாடியிலே ஒட்டுங்கள். கண்ணாடி பார்க்கும்போது ஓதுற துவாவுக்கு கீழே ஒட்டுங்கள். என்ன ஹதீஸ் தெரியுமா? இந்த சமூகம் இதுல கொடை கட்டி பறக்கிறது. வாட்ஸ்அப்பை திறந்தாலும் இதுதான், பேஸ்புக்கை திறந்தாலும் இதுதான், என்ன சோசியல் மீடியா திறந்தாலும் இந்த தலைப்பு தான். பிறருடைய குறையை கூச்சம் இல்லாமல் பேசுவது. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு ஹதீஸ், பயங்கரமா. அந்த ஹதீஸுக்குள் பலர் அகப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது விளங்கவில்லை நமக்கு. மன் ஐயர் அகாஹு பிதம் லம் யமுத் ஹத்தா யாமலஹு. யாராவது ஒருவர் பிறரை, பிற சகோதரனை, பிற சகோதரியை அவர் செய்கின்ற பாவத்தை குறை கூறி திரிவாரோ, மற்றவரிடம் சொல்லி திரிவாரோ, பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் மீடியாக்களிலும் அதை வர்ணித்து விமர்சிப்பாரோ, குறை கூறி கேவலப்படுத்துகின்ற நோக்கத்தில் இதை செய்வார் என்றால் அதே பாவத்தை இவர் செய்யாமல் மௌத்தாக மாட்டார். பல பேர் அகப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தக்வாதாரி, கனவு விளக்கத்தில் சிரேஷ்டமான விளக்கம் கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதருக்கு ஒரு தடவை அவர்கள் லொஸ்டாகி விட்டார்கள். சொன்ன குறை எத்தனை வருடங்களுக்கு பின்னாலும் பலிக்கும். பிறருடைய பிள்ளைக்கு பேசுகிறோமா, நம்முடைய பிள்ளை அந்த பாவத்தை செய்யும்.
பிறருடைய மனைவியை பேசுகிறோமா, நம்முடைய மனைவி அந்த பாவம் நடக்கும். நாம் நேரடியாக பேசுகிறோமா, நாம் அந்த பாவத்துக்கு ஆளாகுவோம். அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு திருந்தாவிட்டார். முஹம்மது இதோடு முடிக்கிறேன். ஒரு முறை லொஸ் ஆகிவிட்டார்கள், பணம் இல்லை, பொருளாதார நஷ்டம். உடனே சொன்னார்கள், 40 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவத்துக்கு தண்டனை. 40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை பார்த்து, நீ பங்கரோத்துக்காரன், நீ லொஸ் ஆகியவன், நீ நஷ்டவாதி என்று சொன்னேன். அதற்கு தண்டனையாக 40 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் என்னை லொஸ் ஆக்கிவிட்டார். திருந்துவோம். மற்றவருடைய நலவை பேசினால் நம்முடைய நலவு பேசப்படும். மற்றவருடைய குறையை பேசினால், நடு வீட்டுக்குள் இருந்தாலும் பிறரை குறை சொல்ல வேண்டாம், குறைகளை தேடி திரிய வேண்டாம், ஊறுபலாய் கலக வேண்டாம், மற்றவருடைய குறை கேட்க வேண்டாம், சிஐடி வேலை செய்ய வேண்டாம். சொன்னார்கள், துருவி துருவி கிண்டி கிண்டி மற்றவருடைய பலாயை கேட்க வேண்டாம். அப்படி நீங்கள் தெரிந்தாவிட்டால், பிறருடைய குறையை பேசி தெரிந்தால், அல்லாஹ் அவருடைய குறையை வெளியாக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ் அவருடைய குறைகளை ஒன்றொன்றாக வெளியாக்க ஆரம்பித்தால், அவர் தனிமையில் வீட்டுக்குள் இருந்தாலும் அந்த குறை வெளியாகும். அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை உள்ளத்துக்கு எடுத்து அதை செயல்படுத்தி செழிப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தந்தருவானாக. யாழ் நம்முடைய பாவங்களை மன்னித்து